விடக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு பெண்கள்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு தாருங்கள். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமையை மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு தாருங்கள். பெண்கள் பாதுகாப்பிற்கும் பெண்கள் உரிமைக்காகவும் மகளிர் உரிமைக்காகவும் நம் பிள்ளைகளின் கௌரவமான வாழ்வுக்காகவும், நம்ம பிள்ளைங்க கௌரவமா வாழணும்ல, தலை நிமிர்ந்து ஒழுக்கத்தோடு எந்த கட்டுப்பழக்கம் இல்லாம உடல் நலத்துடன் மன நலத்துடன் நல்லபடியாக வாழ எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் என்று தர்மபுரி வாழ் மக்களுக்கு உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர், மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மாங்கனி வாக்கு சேகரித்து பேசுவார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர், அறிமுகமானவர். இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டுகளாக வருகை தந்து உங்களுடைய சுக துக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுள் ஒருவராக இன்று பாடுபட்டு, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்புக்காக, பெண்களின் முன்னேற்றத்திற்காக, பெண்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே போராடி கொண்டிருந்து ஐநா சபையிலே சென்று அங்கே பெண்களின் உரிமைகளுக்காக போராடி பெண்களின் உரிமைகளை மீட்டு தந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் நான் தர்மபுரி தொகுதியிலே நான் போட்டியிடுவேன். இந்த மண்ணையும் மக்களையும் நான் பாதுகாப்பேன். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்களை நான் பாதுகாப்பேன். இந்த மாவட்டத்திற்கு நான் பல நல்ல திட்டங்களை உறுதியாக நான் கொண்டு வருவேன் என்று நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வேட்பாளராக போட்டியிடுகின்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், மரியாதைக்குரிய திரு SP வெங்கடேஸ்வரன் அவர்களும், நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய DKR அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்கள், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் ஊக்கடை ரவி அவர்கள் மற்றும் வெங்கடேசன் உள்ளிட்ட மற்றும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். முதலில் நான் நன்றி சொல்வது, கடந்த 1 மாத காலமாக நம்முடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களை அறிவித்த நாளிலிருந்து நம் கூட்டணியை சார்ந்த அத்தனை நிர்வாகிகள், தலைவர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் அடிமட்ட தொண்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். எதையும் எதிர்பார்க்காமல் கால் வலியோடு நீங்கள் எல்லோரும், ஆனால் மன உறுதியோடு எல்லோரும் வீடு வீடாக சென்று, காலையிலிருந்து இரவு வரை வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்த என்னுடைய உயிரின் மேலான அன்பு சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வணங்கி நான் கேட்டுக்கொள்கின்றேன். போன்று நம்முடைய அத்துணை நிர்வாகிகளும் ஒன்றாக ஒருங்கிணைப்போடு நமக்குள்ள எந்த சின்ன சின்ன சிக்கல் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்துணை மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர கிளை நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் உங்களை வணங்கி என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு தேர்தல், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற இந்த தேர்தல், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற இந்த தேர்தல். நேற்று சொன்னாங்க சௌமியா அன்புமணி சொன்னாங்க, சௌமியா அன்புமணி சொன்னாங்க, இப்ப சொன்னாங்க, நேற்று ஒரு சம்பவம், நேற்று ராத்திரி நடந்த சம்பவம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதி, அதுல பிரம்மதேசன் ஒரு கிராமம், குக்கிராமம். அந்த பிரம்மதேசம் கிராமம்னா ராஜேந்திர சோழன் அந்த காலத்துல, கடைசி காலத்துல கடந்த அந்த கிராமம்.
அந்த கிராமம் எங்கன்னா இவங்க பக்கத்துல அங்க இருக்கின்ற செய்யார் பகுதியில் இருக்கின்ற கிராமம். அதுல இருந்து ஒரு 14 வயசு ஒரு குழந்தை அவங்க பாட்டி வீட்டுக்கு போற நேரத்துல காஞ்சிபுரம் பகுதியில 8 மனித மிருகம் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு போதையில சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. அந்த குழந்தைய மருத்துவமனையில இன்னைக்கு உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தை 14 வயசு குழந்தை. அதே போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு பிஞ்சு குழந்தை, அதுல ஒரு மனித மிருகம் 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டான். போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தைய ஒருத்தவன் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். 12வது படிக்கிற ஒரு பெண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். 8 வயசு ஒரு குழந்தை கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு ஒரு பிஞ்சு குழந்தைய சின்ன பின்னமாக்கி அந்த குழந்தைய சிதைத்து ஒரு போதையில ஒரு மனித மிருகம் ஓடி போயிட்டான். தினம் தினம் தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடக்குது. தினம் தினம் நடக்குது. நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காத ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? உங்க குழந்தைக்கு நடக்கலாம், உங்க பெண்ணுக்கு நடக்கலாம், உங்க பேத்திக்கு நடக்கலாம், யாரு கூட நடக்கலாம். நாங்களும் 3 மகள்களை பெற்ற பெற்றோர்கள். எங்களுக்கு 3 பொண்ணு இருக்காங்க. எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு, எங்களுக்கும் அந்த ஆதங்கம், அந்த கோபம் எங்களுக்கு இருக்கு. நேற்று பிரம்மதேசம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த செய்தி வந்ததிலிருந்து அவங்க சாப்பிடல. அவ்வளோ கோபத்துல அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வாங்கணும். அவ்வளவு உறுதியான உங்களுடைய வேட்பாளர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நான் நல்ல ஒரு வேட்பாளர் கொடுத்தோம். ஆனா தருமபுரி மாவட்ட மக்கள் வேறு விதமான நீ முடிவு பண்ணீங்க, ஒரு வேட்பாளரை தேர்வு பண்ணீங்க. அவரால் ஒரு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த தொகுதி, இந்த மாவட்டம், இந்த மண்ணுக்கு எதுவும் கிடையாது. அதே வேளையில அவங்க சொன்னாங்க, நான் மறுபடியும் தர்மபுரியில் நான் போட்டியிடுவேன், ஏன்னா அந்த மக்கள் எனக்கு மிகவும் பிடித்த மக்கள், அந்த மண்ணுக்காக நான் இதை செய்வேன். சேகரித்த என்னுடைய உயிரின் மேலான அன்பு சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணங்கி நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிளை நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் உங்களை வணங்கி என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு தேர்தல். தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற இந்த தேர்தல், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற இந்த தேர்தல். நேற்று சொன்னாங்க சௌமியா அன்புமணி சொன்னாங்க, சௌமியா அன்புமணி சொன்னாங்க, இப்ப சொன்னாங்க நேற்று ஒரு சம்பவம், நேற்று ராத்திரி நடந்த சம்பவம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதி, அதுல பிரம்மதேசன் ஒரு கிராமம், குக்கிராமம். அந்த பிரம்மதேசம் கிராமம்னா ராஜேந்திர சோழன் அந்த காலத்துல கடைசி காலத்துல கடந்த அந்த கிராமம். அந்த கிராமம் எங்கன்னா இவங்க பக்கத்துல அங்க இருக்கின்ற செய்யார் பகுதியில் இருக்கின்ற கிராமம். அதுல இருந்து ஒரு 14 வயசு ஒரு குழந்தை அவங்க பாட்டி வீட்டுக்கு போற நேரத்துல காஞ்சிபுரம் பகுதியில 8 மனித மிருகம் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு போதையில சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. அந்த குழந்தைய மருத்துவமனையில இன்னைக்கு உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தை 14 வயசு குழந்தை. அதே போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு பிஞ்சு குழந்தை, அதுல ஒரு மனித மிருகம் 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டான். போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தைய ஒருத்தவன் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். 12வது படிக்கிற ஒரு பெண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். 8 வயசு ஒரு குழந்தை கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு ஒரு பிஞ்சு குழந்தைய சின்ன பின்னமாக்கி அந்த குழந்தைய சிதைத்து ஒரு போதையில ஒரு மனித மிருகம் ஓடி போயிட்டான். தினம் தினம் தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடக்குது. தினம் தினம் நடக்குது. நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காத ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? உங்க குழந்தைக்கு நடக்கலாம், உங்க பெண்ணுக்கு நடக்கலாம், உங்க பேத்திக்கு நடக்கலாம், யாரு கூட நடக்கலாம். நாங்களும் 3 மகள்களை பெற்ற பெற்றோர்கள். எங்களுக்கு 3 பொண்ணு இருக்காங்க. எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு, எங்களுக்கும் அந்த ஆதங்கம், அந்த கோபம் எங்களுக்கு இருக்கு. நேற்று பிரம்மதேசம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த செய்தி வந்ததிலிருந்து அவங்க சாப்பிடல. அவ்வளோ கோபத்துல அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வாங்கணும். அவ்வளவு உறுதியான
உங்களுடைய வேட்பாளர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நான் நல்ல ஒரு வேட்பாளர் கொடுத்தோம். ஆனா தருமபுரி மாவட்ட மக்கள் வேறு விதமான நீ முடிவு பண்ணீங்க, ஒரு வேட்பாளரை தேர்வு பண்ணீங்க. அவரால் ஒரு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த தொகுதி, இந்த மாவட்டம், இந்த மண்ணுக்கு எதுவும் கிடையாது. அதே வேளையில அவங்க சொன்னாங்க, நான் மறுபடியும் தர்மபுரியில நான் போட்டியிடுவேன், ஏன்னா அந்த மக்கள் எனக்கு மிகவும் பிடித்த மக்கள், அந்த மண்ணுக்காக நான் இதை செய்வேன். இந்த பிள்ளைங்க 3 லட்சம் குழந்தைங்க, 3 லட்சம் இளைஞர்கள் இந்த மாவட்டத்தில் வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, தண்ணி கிடையாது, தொழில் கிடையாது, வெளி ஊர் வெளி மாநிலம் வேலையில் இருக்காங்க, கூலி வேலை, குப்பையை போட்டுட்டு இருக்கிறான், கல் உடைக்கிறான், கிரஷர்ல வேலை பண்றான், ஹோட்டல்ல வேலை பண்றான், பனியன் கம்பெனியில் வேலை பண்றான், கொத்தனார் வேலை பண்றான். அத்தனை பேருக்கும் இந்த மண்ணில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் இல்லாத மனித இயற்கை வளம் இந்த மாவட்டத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், 38 மாவட்டத்தில் 37 மாவட்டத்தில் இல்லாத இயற்கை வளம் இந்த மாவட்டத்தில் இருக்கு. காவிரி ஓடுது, தென்பெண்ணை ஓடுது. ஆனா அந்த 2 ஆத்துல தண்ணி உங்களுக்கு கிடைக்கல. இதை விட ஒரு துரோகம் ஏதாவது நடக்குமா? எங்களோட நோக்கம் என்ன? காவிரியில வீணா போற அந்த தண்ணியை எடுத்து நீரேற்று மூலமா எடுத்து வந்து இங்க இருக்கிற ஏரி குளங்களை நிரப்புனா உங்க வீட்டுல தண்ணி இருக்கும், உங்க கிணத்துல தண்ணி இருக்கும், உங்க போர்ல தண்ணி இருக்கும், உங்க நிலத்துல தண்ணி இருக்கும், விவசாயம் செய்யலாம், பொருளாதார முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு, தொழில் அதிகமா இருக்கும். பிள்ளைங்க வெளியில போன பிள்ளைங்க எல்லாம் இங்கே வந்து சுயமரியாதை, ஒரு மான மரியாதையோட வாழலாம். அதுதானே வாழ்க்கை. அதை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். என்னை பத்தி உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் 5 வருஷம் இருந்தேன். 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், 50,000 விவசாயிகள் வச்சு போராட்டம் செய்தோம், 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கடையடைப்பு நீங்க எல்லாம் செஞ்சீங்க, கடையடைப்பு செஞ்சீங்க. எல்லாமே இங்க கட்சி, ஜாதி, மதம் என்ன எதுவும் பார்க்கல. என்னன்னு கடல்ல வீணா போற தண்ணி எங்களுக்கு கொடுங்கயான்னு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் காதுல கேட்டுச்சாது? திமுக ஏதாவது கண்டுகிச்சா? சாதாரண ஒரு திட்டம் 700 கோடி ஆகும், அவ்வளவுதான். ஆனால் போன வருஷம் இந்த ஒரு மாவட்டத்தில் டாஸ்மார்க் எவ்வளவு விற்பனை ஆச்சுன்னு தெரியுமா? 3000 கோடி. ஒரு வருஷத்துல 3000 கோடி. ஆனா 700 கோடி இந்த திட்டம் என்னால முடியாதுன்னு சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்களை புறக்கணியுங்கள், வேண்டாம். ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாவட்டனாலே பிடிக்காது, இந்த மாவட்டனாலே பிடிக்காது. எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தார், எதுவுமே நிறைவேற்றல. போன வாரம் வந்தாரு, வந்துட்டு நான் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்கள் அறிவிப்பான்னு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. என்ன திட்டிட்டு போறார். என்னையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருமையில திட்டிட்டு போறார், அசிங்கமா சொல்லிட்டு போறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த மாவட்டம் எனக்கு வளர்ச்சிடணும், சிப்காட்ல வேலை வேணும், சிப்காட்ல தொழிற்சாலை தொடங்கணும், தொழிற்சாலை தொடங்கி இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுயமரியாதை வாழணும், வேலை வேணும். உங்களுடைய 80 ஆண்டு கால கனவு தர்மபுரி மொரப்பூர் ரயில் திட்டம், 80 ஆண்டு கால கனவு. நமக்கு மிக முக்கிய தேர்தல். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஆட்சி என்றால் என்னன்னு தெரியாது, நிர்வாகம் என்றால் என்னன்னு தெரியாது, முன்னேற்றம் என்றால் என்னன்னு தெரியாத திமுகவுக்கு ஒரு பாடத்தை புகட்டுங்கள். திமுகவுக்கு 5 ஆண்டு காலம் நீங்கள் வாய்ப்பை கொடுத்து விட்டீர்கள், தோற்று விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள். 505 வாக்குறுதிகள் கொடுத்து அதில் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். அதற்கு இந்த தர்மபுரி சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர், உலகம் முழுவதும் சுற்றியிருக்கின்றார், தமிழ்நாடு முழுவதும் சுற்றியிருக்கின்றார். இந்த மாவட்டம் முழுவதும் பல முறை பல வகையில சென்று உங்களை சந்தித்து இந்த மாவட்டத்தின் முன்னேற்றம், இந்த தொகுதியின் முன்னேற்றம், இந்த தொகுதியிலே சிப்காட், தருமபுரி ஒகேனக்கல் உபநீர் திட்டம், அது மட்டுமில்ல நம்முடைய சனத்குமார் நதியை சுத்தப்படுத்தி அதை மீண்டும் பழைய ஆறாக மாற்றி அந்த தர்மபுரி மருத்துவக் கல்லூரியிலே இன்னும் பல்துறை, நல்ல கார்டியாலஜி, நெப்ராலஜி, நியூராலஜி, யூராலஜி, ரேடியாலஜி, இதெல்லாம் துறைகளும் புதுப்பித்து நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வர நீங்கள் எல்லோரும் சேர்ந்து
முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உள்ளங்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை தயவு செய்து கொண்டு வாருங்கள். போதும், இந்த திமுக ஆண்டது போதும். ஊழல் திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின் போன்ற அத்துணை போதைப் பொருட்களும் இங்கே விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு விடிவு வேண்டும், ஒரு விடிவு காலம் வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மக்களும் மாம்பழம் சின்னத்திலும், இரட்டை இலை சின்னத்திலும், நம்முடைய தாமரை சின்னத்திலும், பிரஷர் குக்கர் சின்னத்திலும் வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். தமிழ்நாட்டு பெண்களுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். தமிழ்நாட்டில் நெசவாளர்களுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். பெண் குழந்தைகளுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து நீங்கள் அவருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த மாற்றம் வெறும் சௌமியா அன்புமணி அவர்களுக்காக மாற்றம் மட்டும் கிடையாது. இங்கே மாற்றம் கொண்டு வருவது தமிழ்நாடு முழுவதும் அத்தனை பேருக்கும் கொண்டு வர இந்த மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் உறுதி செய்து, இந்த தொகுதி மட்டுமில்ல, இந்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியிலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். காரணம், எதுவுமே செய்யாத திமுக ஆட்சி, இந்த மாவட்டத்தை எள்ளளவும் கண்டுக்காத திமுக ஆட்சி, எள்ளளவும் ஒன்னும் செய்யல. ஒரு சின்ன துரும்பு கூட இந்த மாவட்டத்துக்கு திமுக செய்யல. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து திமுகவை அகற்றுங்கள். தர்மபுரியை விட்டு அகற்றுங்கள், தமிழ்நாட்டை விட்டு அகற்றுங்கள். ஊழலை தவிர வேற தமிழ்நாட்டிலே எதுவுமே செய்யாத திமுக ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாருங்கள். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விடிவு, தொழிலாளருக்கு விடிவு, நெசவாளர்களுக்கு விடிவு, மீனவர்களுக்கு விடிவு, அரசு ஊழியர்களுக்கு விடிவு, பெண்களுக்கு விடிவு, பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, நம் இளைஞர்களுக்கு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். இது போன்ற பெண்களை கடத்தி, பெண்களை மானபங்கம் செய்து, இளைஞர்களை நாசப்படுத்தி, இளைஞர்களுக்கு கஞ்சா, மது, காக்கேன், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்குகின்ற இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்திலே உங்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை, குறிப்பாக இந்த ஒரு மாத காலமாக நம்ம அத்துணை இங்க வண்டியில இருக்கிறவங்க சரி, தெருவில் இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் மன உணர்வுபூர்வமா நீங்க இந்த தேர்தலில் வாக்குகளை சேகரித்து விடுவிடா கடைக்கடையா போயிட்டு எல்லாமே கேட்ட, முக்கியமா என்னுடைய அடிமட்ட தொண்டர்கள் உணர்வுபூர்வமாக எதையும் எதிர்பார்க்காமல் இந்த கூட்டணிக்காக வாக்குகள் சேகரித்த அத்துணை என் அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், அத்துணை கூட்டணியை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றியை, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தல் நமக்கு விடுதலை கிடைக்கின்ற தேர்தல், தமிழ்நாட்டின் விடுதலை, தர்மபுரி மாவட்டத்துக்கு விடுதலை, இந்த தொகுதி விடுதலை கிடைக்கின்ற இந்த தேர்தலில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம், நமது சின்னம், வெற்றி, வெற்றி, வெற்றி. அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.